இது வந்து வேகனார் கே சீரிஸ் இன்ஜின். இந்த வண்டியில் தான் ஹெட் பிரச்சனை. எதனால் பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் பாருங்கள். இப்போ வர லேட்டஸ்ட் கார் எல்லாருமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து அலுமினியம் இன்ஜின் தான் வந்து கொடுக்குறாங்க. சர்ஃபேஸ் வந்து பழைய இன்ஜினில் வந்து ஒரே மாதிரியாக இருக்கும். ஆனால் இதில் வந்து கேப் இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் இப்போ வர இன்ஜினில் எல்லாத்தையுமே பிரச்சனைக்குரிய விஷயம். ஏன் அப்படின்னா வந்து உங்களுக்கு சரியான டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு உள்ளே வந்து பிரச்சனை ஆயிரும். இந்த போர் சைடு வந்து வேகமாக வந்து டக்குன்னு போர் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பிளாக் பார்த்தோம்ல, அந்த பிளாக்குக்கும் இந்த ஹெட்டுக்கும் இடைப்பட்ட இடத்துல தான் இன்ஜின் கேஸ்கெட் வந்து நம்மளுக்கு வந்து சீட்டிங் ஆகும். இந்த கேஸ்கெட் எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். இதுதான் வந்து கேஸ்கெட். முன்னாடி வர இன்ஜினில் எல்லா இன்ஜின்லையும் எப்படின்னா மேக்ஸிமம் வந்து அலாய் சீட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ வர எல்லா வண்டியிலும் வந்து மெட்டல் சீட்டு. இது வந்து ரொம்ப மெட்டல் தான். என்ன சொல்கிறது, ஒரு ஆக்ஸாபிள் எடுக்கணும் தான் இருக்கும். 2 பீஸாக வந்து இருக்கும். ஒரே இதை வந்து மோல்ட் பண்ணியிருப்பாங்க. ப்ளக்கு கழட்டும் போதே எங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு கம்ப்ளைண்ட். ஃபஸ்ட்டு 2 ப்ளக்கு வந்து அந்தளவுக்கு வந்து கார்பன் அடிச்சிருக்கு. 3வது மட்டும் தான் மேக்ஸிமம் ஃபயரிங் ஆகிருக்கு. இதில் பாயில் ஆன பிறகு வந்து மிஸ்ஸிங் வந்து நிறையா ஆகிருக்கு. அதனால தான் வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலை. நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துருக்கோம். இந்த இடத்துல தான் வந்து கேஸ்கெட் வந்து உட்கார்ற இடம். டெம்பரேச்சர் எதுக்கு இந்த வண்டியில் ஏறி இருக்குது அப்படின்னா ரேடியேட்டர் கேப்பு தான் இதில் வந்து முக்கியமான பிரச்சனையாகவே இருந்திருக்கு. ரேடியேட்டரில் வந்து டபுள் லாக் வந்து ஆகும். ஒரு லாக் போட்டதுனால ப்ரெஷர் ஆன பிறகு டெம்பரேச்சரில் வந்து இந்த ரேடியேட்டர் கேப் கலண்டு விழுந்துருச்சு. அதனால் இன்ஜினில் இருக்கிற தண்ணி எல்லாமே ரேடியேட்டருக்கு வெளி சைடில் வந்து கொப்பளிச்சிருச்சு. அது வந்து மேக்ஸிமம் எல்லாருமே கூலன் செக் பண்ணுவாங்க, ஓகே தான். ஆனால் வந்து லாக் பண்ணுறதுல தான் பிரச்சனை, தப்பு பண்ணிடுறாங்க. இந்த கேப் வந்து கலண்டு இன்ஜினுக்குள்ளே நம்ம சைட்லேயும் வண்டியிலே இருந்துச்சு. இந்த கேப்பு நம்ம கலட்டி எல்லாமே பிரிக்கும் போது தான் தெரிஞ்சிச்சு நம்மளுக்கேவும். அதுக்கடுத்து புது கேப்பு மாட்டி தண்ணி ஊற்றி புது கேப்பு மாட்டி ஓட்டியிருக்காங்க. அப்படி இருந்தும் இது வந்து சரியாகலை. ஏன் அப்படின்னா டெம்பரேச்சர் ஹையாக இருக்கும்போது இவங்க தண்ணி ஊற்றிட்டாங்க. அது ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு. வந்து நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கோம், வண்டி சூடாக இருக்கும்போது தண்ணி ஊற்றுறதை அவாய்ட் பண்ணணும். இப்போ வந்து இந்த வண்டியில் என்ன பிரச்சனை அப்படின்றது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இந்த ரேடியேட்டர் கேப்பு தான். இந்த ரேடியேட்டர் கேப்பு தான் உங்களுக்கு இந்த வண்டியிலேயே பிரச்சனை. அதனால் ரேடியேட்டர் கேப்பு போடும்போது வந்து கவனமாக வந்து டபுள் லாக் பண்ணியிருக்கான்னு 1க்கு 2 தடவை வந்து செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை நம்மளுக்கு தெரியலை அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற கேரேஜை கொண்டு போய் செக் பண்ணுறது ரொம்ப நல்லது.